இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ மறைஞ்சிருக்கு. அதில் நீங்கள் கேட்ட உடனே வெயிட் வாட்னு சொல்கிற மாதிரியான ஒரு 4 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1997 அமெரிக்காவில் மக்கள் நார்மலாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சடன்லி எல்லா டிவிலையும் ஸ்ட்ரேஞ்சான ஒரு வீடியோ பிளே ஆச்சு. அதில் இருந்த பர்சன் ஒரு ஸ்ட்ரேஞ்சான மாஸ்க் போட்டிருந்தான். அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீடியோ டிசப்பேர் ஆயிடுது. டிவியை பார்த்தவங்க எல்லாருமே ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைச்சாங்க. ஆனால் அதே நைட்டு இன்னொரு டிவி ஸ்டேஷனும் ஹைஜெக் ஆகுது. இந்த தடவை அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் ரொம்ப டிஸ்டர்பிங்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். சம்மந்தமே இல்லாமல் எதோ பேசணும். அதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, 1980s எல்லாம் டிவி மட்டும்தான். அதில் திடீர்னு யாரோ ஒருத்தன் ஸ்ட்ரேஞ்சான மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசினா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் FBI இன்வெஸ்டிகேட் பண்ணுது. பட் யாரை டிவி சேனல்ஸ் ஹைஜெக் பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் யாருன்னு இன்னைய வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. டைம் டிராவல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க கூட. இந்த வீடியோ பார்த்தா டைம் டிராவல் நம்ம சான்சஸ் இருக்கு. 1954 ஜூலைல இந்த ஃபிளைட்லேருந்து வரவங்கலாம் பாஸ்போர்ட் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுறப்போ ஒருத்தர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கு. பட் அவரோட கண்ட்ரி நேம் டாட்னு போட்டிருக்கு. இதை பார்த்தா போலீஸ்லாம் ஷாக் ஆகி அவர்கிட்ட என்னது டாட்னா என்னன்னு கேட்குறாங்க. பிகாஸ் இந்த மொத்த உலகத்துலையுமே டாட்னு ஒரு கண்ட்ரியே கிடையாது. உடனே அந்த ஆளு போலீஸ் கிட்டே என்ன சார் விளையாடுறீங்களா, கடந்த 400 வருஷமா டாட்னு ஒரு நாடு இருக்கு, நாங்க தான் வரேன்னு சொல்லி அந்த நாட்டோட மணி மேப்னு எல்லாத்தையுமே காட்டியிருக்கான். உடனே போலீஸ்லாம் ரொம்பவும் ஷாக் ஆகி அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கிற ரூம்ல அவனை அடிச்சு வச்சுட்டு எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு வரலாம்னு போயிட்டு மார்னிங் வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. பிகாஸ் நைட் அரெஸ்ட் பண்ணி வச்சவனா மார்னிங் காணும். இன்டர்நெட்லாம் ஒரு டைம் டிராவல்னும் அதே சமயம் கவர்மெண்ட் நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறாங்கன்னு ரொம்பவே வைரல் ஆகுது. உடனே உங்களுக்கு ஏர்போர்ட்ல உள்ளவங்கலாம் சேர்ந்து பிராங்க் பண்ணிருப்பாங்கன்னு தோணலாம். பட் அவங்க எல்லாருமே ஒரு பெரிய போஸ்டிங்ல வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்க இந்த மாதிரி சும்மா சொல்லலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னை வரைக்குமே டாட் கண்ட்ரில இருந்து ஜப்பானுக்கு வந்தவன் யாருன்னு ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ வழிகாட்டுறவங்க இருந்தோம். நம்பர் 1 கைடுங்கிற பட்டத்தை இந்த ஒரு நபர் தான் வாங்கியிருக்காரு. அண்ட் 20 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னும் அந்த கடை யாராலையும் பிரேக் பண்ணவே முடியல. 1996 மே 10 அன்னைக்கு இந்தியால இருந்து ஒரு மவுண்ட் கிளைம்பர்ஸ் டீம் ஹிமாலய மலைக்கு போறாங்க. ஆனா அவங்க நேரமா என்னவோ தெரியல, அங்க ஒரு பனி புயல் வந்து அவங்க கேம்ப் போட்டு இந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்காம மொத்தமா காலியாறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜப்பான்ல இருந்து ஒரு டீம் மேல ஏறும்போது அங்க ஒரு கிரீன் கலர்ல ஏதோ ஒரு லேண்ட்மார்க் பாக்குறாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி மேல ஏறாங்க. அதுக்கப்புறம் அங்க மலையேற எல்லாருமே அந்த லேண்ட்மார்க்கை பார்த்து தான் வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆக்சுவலி அது புயல் இறந்து போன ஒரு இந்தியன் அண்ட் அவர் காலில் போட்டிருந்த கிரீன் கலர் பூட் தான் அது. ஆனா இது தெரிஞ்சு 20 இயர்ஸ்க்கு மேல ஆகியும் அவரோட பாடியை யாருமே கீழே எடுத்துட்டு வரல. ஏன்னா ஸ்டில் இமேஜின் பண்ணி பாருங்க, மலை ஏறதே கஷ்டம். இதுல மலையில 8000 அடிக்கு மேல இருக்கிற பாடியை எடுத்துட்டு வரணும்னா அது கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. அதனால வேற வழி இல்லாம அவர் அங்கேயே அந்த மலைக்கு அர்ப்பணிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்குமே அங்க போற எல்லா மக்களுமே அவரோட கிரீன் பூட்டை பார்த்து தான் மலையேறாங்க. சோ கிட்டத்தட்ட இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 கைடா இவர் தான் இருக்காரு. நம்ம சின்ன வயசுல பென்டன்ல பார்த்த ரிப்சர்ஸ் உண்மையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் சும்மாலாம் சொல்லல, ஆஸ்திரேலியாவில் உள்ள போனி லேக்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2015 ஸ்டார்டிங்ல கேரி வாரிக்குங்கிற ஒருத்தர் வழக்கம் போல ஃபிஷிங்கு போயிருக்காரு. தூண்டில் போட்டு கெண்ட மீன் கிடைக்குன்னு வெயிட் பண்ணவருக்கு மண்டை காயிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு வித்தியாசமான மீன் அவர் தூண்டில் மாட்டுது. அவர் அந்த ஃபிஷ் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு 3 கண்ணு இருக்கு. இன்டர்நெட்லாம் அந்த நியூஸ் வைரலாக சயின்டிஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அந்த லேக்ல இருக்கிற கெமிக்கல் வேஸ்ட்னால ஏற்பட்ட ஒரு பிறவி குறைபாடுன்னு சொல்றாங்க. ஓகே, சயின்டிஸ்ட்லாம் அப்படி சொன்னாலும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு சிம்சன்ஸுக்கு எப்படி தெரிஞ்சுது? இது மாதிரி 1-2லாம் இல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு சிம்சன்ஸ் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு மட்டும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா சிம்சன்ஸ் பத்தி ஒரு லாங் வீடியோ போடுறேன். நிஜமா